ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் பொரியல் செய்ய போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் உரித்து சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காய் துருகல் தேவை. அது நம்ம எப்படி எடுத்திருக்கேன்னா, இந்த கப்புக்கு 1 கப் அளவு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் நான் தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி நான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியமானது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க வச்சுருக்க பொருள் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணலாம். ஏன்னா கடுகு வெடிச்சாதான் வாசமாக இருக்கும். அதனால் கடுகை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. நான் எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுப்பரட்டும். இப்போ பாருங்கள், நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய், அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி துண்டுகள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற முறையில் எல்லாத்தையுமே செஞ்சு நீங்கள் இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா பீர்க்கங்காய் நீர் நிறைய இருக்கிற காயும் தான். இது ஒரு வகையான வெள்ளரிக்காய் மாதிரி தான் இதுவும். அதனால் இதில் நிறைய நீர்ச்சத்துக்கள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அதிலே சும்மா வதக்கி விட்டாலே அதுவே தண்ணி விட்டு வரும். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே நான் வர மிளகாயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயிலே இந்த மிளகாய் பொடி மஞ்சள் பொடி ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். இந்த பொரியலுக்கு நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. மீடியமான காரம் வச்சு சமைச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. இப்போ ரொம்ப குண்டாக இருக்கவங்க அவங்க உடம்பை குறைக்கணுன்னா, நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஷனல் இந்த காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. வெள்ளரிக்காய் நீங்கள் சாப்பிட்றது எவ்வளோ சத்து இருக்கோ அதே அளவு சத்துக்கள் இந்த காயிலையும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு 2 முறை இல்லை 3 முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளும் குறையும். அதுவும் இல்லாமல் உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதே மெத்தட் நான் என்ன சொல்கிறேனோ அதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காய் பிடிக்காதுன்னே யாருமே சொல்ல மாட்டீங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்பி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு நீங்கள் சொல்லணும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 2 to 3 minutes இருந்தால் போதும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை. இருந்தாலும் அதில் தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் இந்த காயோட ஸ்பெஷல். நல்ல நீர்ச்சத்து நிறையா இருக்கனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இப்போ இதோட தண்ணியிலே இது வெந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய், அந்த தேங்காயை இப்போ ஆட் பண்ணிவிட்டு அது 1 நிமிஷம் வரைக்கும் அந்த தேங்காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா நீங்கள் தேங்காய் போட்ட உடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த காய் கெட்டு போன மாதிரி ஆயிரும். இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். அப்படின்னா தான் இந்த காய் காலையில் செஞ்சு நம்ம ஈவினிங் வரைக்கும் இல்லை நைட்டு வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதனால் தேங்காயை நல்லா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டே இருந்து அந்த தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகணும்.
அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான ஒரு பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. என்னை நம்பி நீங்கள் இதை அந்த பொரியல் செஞ்சு பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் என்கிட்ட சொல்லுவீங்க. என்னோட மற்ற வீடியோக்களை பார்க்கணுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திப்போம். பாய் பாய்.